ஆனால் இது ரெண்டு கூட்டணியிலுமே அந்த கோரிக்கை வலுவடைந்ததால தான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வச்சேன். இது திமுக கூட்டணியில் இந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கை வந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதால் வந்து இதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு வலிமையான கூட்டணி என்ற ஒரு பெரிய ஒரு தோற்றம் இருந்தது திமுக கூட்டணிக்கு. இப்போதும் அது நீடிக்குதான் நினைக்கிறீங்களா? நான் என்னை பொறுத்தளவில் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது வெறும் கட்சிகளின் கூட்டணி என்பதை தாண்டி மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான முக்கியமான அம்சம் என்பது மதச்சார்பின்மைக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, அதே போல கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டிலும் காலூற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அதன் காரணமாகவே அதை முன்வைத்து கொண்டே இருக்கிறது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி என்பது, கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுகவும் ஏற்றுக்கொள்ளலைங்கிறதான் சொல்லணும். அதனாலதான் நீங்க வந்து அவர் பிரதமர் மதுராந்தகத்தில் பேசுகிற போது அதிமுக என்கிற வார்த்தையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி என்கிற அதனுடைய பொதுச் செயலாளர் பேரையோ அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனா திமுக கூட்டணியில இப்படி ஒரு விஷயம் கடந்த காலத்தில் தோழர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுப்பினார். ஆனாலும் கூட இது அதற்கு உகந்த நேரமில்லை. இப்போது இருக்கக்கூடிய பிரதான உங்களுடைய எதிரியை வீழ்த்துவது என்பது மிக முக்கியமானது. எனவே இப்ப அதுல சர்ச்சை தேவையில்லை என்று முடிவெடுத்தார். இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்ப வரப்போகுதுன்னா தேர்தல் முடிந்த பிறகுதான். எனவே எங்களை பொறுத்தளவுல அந்த அம்சம் எங்க கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் கூட்டணி அப்படின்னா அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதன் அடிப்படையில் இருப்பதாகத்தான் சொல்ல முடியும். ஆனால் அதிமுக கூட்டணியிலையும் தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் இதுவரை நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் மாநில கட்சிகளான திமுக, அதிமுக இவர்கள் இரண்டும் தான் வந்து இந்த கூட்டணி தலைமையை வழிநடத்தக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. கூட்டணி கட்சிகளை அந்த இணைப்பதற்கான ஒரு போக்கும் இருந்தது. இப்போது இரண்டு கட்சிகளிலுமே இந்த தேசிய கட்சிகளை நாங்கள் அந்த குரல் ஓங்கி ஒலிக்குதோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு. அங்கு அதிமுக கூட்டணியிலும் அவர்கள் நாங்கள் அது கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்கிறார்கள். இங்கேயும் நாங்கள் கூட்டணி ஆட்சி என்பதில் தான் உறுதியாக இருக்கிறோம் என்று ஒரு சிலர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு சிலர் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். இதில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முதலிலேயே அதை அறிவித்து விட்டார்கள். இந்த தாவேக்கா என்ற ஒரு ஆப்ஷன் இருப்பதனால தான் இந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறதா நினைக்கிறீங்களா சார் நீங்க? இல்லை, எனக்கு நான் அப்படி தோணலை. பட் 1000 ஆப்ஷன் உங்க முன்னால இருக்கட்டுமே, ஆட்சியவே உங்கள்கிட்ட கொடுத்துறோன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபி. நீங்க அவங்களோட போய் இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம், ஆட்சியை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், நீங்களே முதலமைச்சர், அத்தனை அமைச்சர்களும் நீங்க தான் அப்படின்னு பாஜக சொன்னா அதோட கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கேள்வி என்னன்னா நீங்க எந்த நோக்கத்துக்காக இருக்கிறீர்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டது. அது வெறுமனே அதை வந்து ஒரு கூட்டணியை வெறும் கூட்டணி ஆட்சி என்று சுருக்கிவிட்டால் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்க பிஜேபியை பற்றி நீங்க பிரதானமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு, அதனுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு, அதனுடைய மதச்சார்பற்ற தன்மைக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு தாக்குதல் பிஜேபியிடம் இருந்து வருகிற போது நீங்க தமிழ்நாடும் கேரளாவும் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக வலுவாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைரக்ஷனையே மாற்றுறது மாதிரி நீங்க ஒரு கோரிக்கையை வச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை அப்படி இலகுவாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. மற்றபடி ஒரு கட்சி தன்னுடைய கோரிக்கையை வைப்பது என்பதும் அதுல தலைமை தாங்குகிற கட்சி அதை பரிசீலித்து ஏற்பதோ மறுப்பதோ அவர்களுடைய நிலைமை என்பதோடு தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர இதற்கு அப்பால் அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்க முடியாது. பட் பிஜேபியை பொறுத்தவரை எப்போதுமே அவங்க கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சியை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள். நீங்க அதுல எப்போதுமே நினைவுல வச்சுக்க வேண்டியது, அவங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்களோட கூட்டணியில சேர்ந்த சிவசேனாவை அதை சிதறடித்தார்கள். 1க்கு 2ஆக 3ஆக ஜூனியர் பார்ட்னரா சேர்ந்து பிறகு அதை பிளந்து அதுல இருந்து ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்து இப்போது அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இது
மெஹபூபா முஃப்தியினுடைய கட்சிக்கு சேரும். நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கும், அஸ்ஸாம் கண பரிஷத் அது வெறுமனே ஒரு மாணவர்களுடைய அமைப்பாக தோன்றி ஆட்சி அதிகாரத்தை 3 முறை அமைத்தது. அதுக்கு பின்னால என்னாச்சுன்னு தெரியும். இவங்களோட கூட்டு சேர்ந்த பிறகு மாயாவதி என்ன ஆனார் என்பது நமக்கு தெரியும். சரத்பவார் ஒரு முறை கூட்டணிக்கு போனார், அந்த கட்சியை எப்படி உடைத்தார்கள் என்பது தெரியும். எனவே அவங்களுக்கு பொறுத்தவரை இந்த தடவை நான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை திமுக அல்ல அவர்களுடைய டார்கெட். அதிமுகவை கூட்டணி சேர்ந்து கபலீகரம் செய்து விட்ட பிறகு அது திமுக வெர்சஸ் பாஜகவாக தமிழ்நாட்டினுடைய இது வரணுங்கிறதுக்காக அவங்க நினைச்சிருக்காங்க. அப்புறம் விஜய் ஒரு ஆப்ஷனா என்று கேட்டீங்கன்னா, விஜய் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி கூட்டாட்சி என்று கேட்பவர்களுக்கு, கூட்டணி ஆட்சி என்று கேட்பவர்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் காங்கிரசினுடைய அகில இந்திய தலைமையை பொறுத்தளவில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அதை தவிர்ப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க இன்னும் பல்வேறு மாநில கட்சிகள் சிவசேனாவிலிருந்து அசாம் கண பரிஷத்திலிருந்து தேசியவாத காங்கிரஸ் வர சொன்னீங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவில் அவர் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் அதிமுக தலைவர்களை விட அங்கு பாரதிய ஜனதா கட்சி தான் அதில் ஈடுபட்டு வருகிறது. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த கட்சியை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் கூறியது போல அது ஒட்டுமொத்தமாக பிளவுபடுத்தி கைப்பற்ற வேண்டும் என்றால் இதற்கு ஒருங்கிணைக்க வேண்டும். அதான் என்னோட கேள்வி. லாஜிக் இதாக இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதிமுகவை சிதறடித்தவர்கள் யார் என்று தெரியும். இப்ப ஒருங்கிணைக்கிறது போது கூட எந்த கட்சி அதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கணும், அதிமுக நினைக்கணும். ஆனா நீங்க பாருங்க, செங்கோட்டையன் வெளியே வந்தாரு, அவர் அமித்ஷாவை தான் சந்திச்சாரு, அப்புறம் அவர் விஜயோட போயிட்டாரு. இப்பவும் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் நான் சேர்ந்திருக்கேன்னு சொன்னாரே தவிர நான் இங்க இணைஞ்சிருக்கதா சொல்லல, ஓபிஎஸும் சொல்லல. நீங்க இந்த நான் சொன்ன லிஸ்ட்ல நீங்க அகாலி தளத்தை விட்டுட்டீங்க. இப்படியா நீங்க ஏராளமான கட்சிகளை உங்களால் சொல்ல முடியும். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போன கட்சி சரத்குமாரோட கட்சி, அது எப்படி அப்படியே கபலீகரம் செய்து கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நான் சொல்ல வர்றது அவங்க இணைச்சாங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க தான் அதை பிரிச்சாங்க. அந்த பிரித்ததன் மூலமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் இவங்களை டாமினேட் பண்றாங்க. அப்படி டாமினேட் பண்ணும்போது தனக்கு ஆதரவான சில பகுதிகளையும் கூட சேர்த்து கொண்டு வைப்பது. இப்போ கூட அவங்க சில கட்சிகளோடு பேசுகிற போது பாஜக தான் பேசியிருக்காங்க, நீங்க அதிமுகவோட கூட்டு சேரலங்க, நாங்க உங்களுக்கு சீட்டு தரோம், நம்ம எல்லாரும் ஒரு பிளாக்காக இந்த என்டிஏ ஒரு பிளாக்காக நம்ம இருக்க முடியும் என்று அவங்க பேசுவதாகத்தான் செய்திகள் வருகிறது.